அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாது மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இன்னைக்கு மாநில அரசினுடைய பட்ஜெட் தயாரிப்பு பணியில் நிதித்துறை மந்திரி, கல்வியாளர் டாக்டர் மரிய வில்சன் அவர்கள் தயாரிப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். இது அவருடைய முதல் தயாரிப்பு. இந்த ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட், விஜய்க்கு முதல் பட்ஜெட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு கடவுளின் வாழ்த்துக்கள் கிடைத்திட கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன், சிறந்த பட்ஜெட்டை வழங்கிட என சொல்லி, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்ன, பட்ஜெட்டில் என்னென்ன தேவை, எவ்வளவு தொகை ஒதுக்க முடியும் பட்ஜெட்டுக்கு. ஏற்கனவே 4 லட்சம் கோடி இருந்த பட்ஜெட் இருக்குது. அதில் 1 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட தொகை வட்டியை கட்ட வேண்டியது இருக்குது. அதை தவிர மாநகராட்சி துவங்கி மின்சாரத்துறை வரை வரம்பற்ற கடன், 2.5 லட்சம் கோடி அளவிற்கு மின்சாரத்துறை கடன் வைத்துள்ளது. மாநகராட்சிகள் பெருமளவில் வட்டி கட்டி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த பட்ஜெட்னால் மக்களுக்கு எந்த பயனை தரும், எந்த அளவு லாபம் கிடைக்குங்கிறத பற்றி இப்போ பேசுவோம். அதுக்கான சில யோசனைகளையும் சொல்லுவோம். அரசின் திட்டத்தினால் கிடைக்கிற பயனை விட லஞ்ச ஊழலுக்கு எதிரான சட்டத்தால் மக்கள் 100% மடங்கு பயனடைவார்கள் என்று நான் சொல்கிறேன். அரசு போடுகிற திட்டத்தால் மக்கள் என்ன பயனடைகிறார்களோ அதைவிட 100 மடங்கு பயனடையணும்னா லஞ்ச ஊழலுக்கு எதிரான சட்டத்தால் தான் பயனடைய முடியும். அது பற்றி இங்கே பேசுவோம். என்னென்ன துறைகள், எப்படியெல்லாம் ஊழல் நடக்கிறது, இதெல்லாம் எழுதி வச்சு படிக்க முடியாது. ஒரு துறையை சொன்னால் அந்த துறையில் நடக்கிற அத்தனை அட்டகாசங்களையும் நம்மால் பேச முடியும். என்ன பேசுகிற போது பல விஷயங்கள் விடுபட்டு விடுகிறது. இருந்தாலும் முடிந்த அளவிற்கு பேச முயற்சிக்கிறேன். முதல்ல ஆயத்தீர்வைத்துறை, டாஸ்மாகினுடைய நிலவரம் என்ன? நம்ம நாட்டில் உலகமே பார்த்திராத ஊழல் இந்தியாவிலையும் முதன்மையான இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்படியாப்பட்ட நாட்டில் என்ன மாதிரி ஊழல் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் 48,000 கோடிக்கு மேலே வருவாய் இருக்குது. அதாவது ஒரு 50,000 கோடின்னு வச்சுங்க. 3 பெட்டி அவன் விற்றான்னா 1 பெட்டி தான் அவன் கணக்காடுவான், மீதி 2 பெட்டி வேறு கணக்காக இருக்கும். டபுள் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அது என்னென்னு எனக்கு பெருசாக தெரியல. அது இதில் கணக்கில் பக்காவாக எழுதுவான். இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அப்படி தான் எழுதுவான். மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறது ஒரு பக்கம் இருக்கும், சம்பளம் கொடுக்குறதுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பான். அவன் தனியாக நோட்டு வச்சு நிர்வாகம் பண்ணுவான். கிட்டத்தட்ட அப்படி தான் இந்த டாஸ்மாக்லேயும் 3 பெட்டி விற்றான்னா 1 பெட்டி கணக்கில் வரும். அந்த ஒரு பெட்டிக்கு தான் நமக்கு கிடைக்கிற லாபம் 50,000 கோடி. ஒழுங்காக அதில் போகிற லீக்கேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வருவாயில் லீக்கேஜா இல்லை அது பெருவெள்ளமா என்பதை நீங்களே சொல்லுங்கள். அந்த லீக்கேஜை மட்டும் தடுத்தாலே ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி எப்படிப்பட்டவன்? அவனை பார்த்தீங்கன்னா எப்படி கமிஷன் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டான். சரக்கை சப்ளை பண்ணுற கம்பெனிகள் முழுக்க திமுகவுக்கு சொந்தமானவை அல்லது அதிமுகவுக்கு சொந்தமானவை. இந்த 2 பேருக்கு சொந்தமானது தான். இவன் ஆட்சியில் அவன்கிட்ட வாங்குவான், அவன் ஆட்சியில் இவன்கிட்ட வாங்குவான். 2 பேரும் கூட்டு களவாணிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அந்த வகையில் கமிஷனாக 30% கமிஷன் வாங்காமல் அவன்கிட்ட சரக்கு கொள்முதல் பண்ண மாட்டான். அப்போ நிலைமை என்ன? அது மட்டுமே, கமிஷன் தொகை மட்டுமே
ஆண்டொன்றுக்கு 1,00,000 கோடிக்கு மேலே கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதோட இதே சரக்கை அரசாங்கமே சொந்தமாக தயார் பண்ணால் இன்னமும் கூடுதலாக 1,00,000 கோடி கிடைக்கும். இப்போ தயார் பண்ணி வாங்குகிற வெளியிலேருந்து கமிஷன் கொடுத்து வாங்குகிற சரக்கை, அதாவது திமுக அதிமுக கம்பெனிகள், திருட்டு கம்பெனிகள், ஜெயலலிதா தொழில் துவங்குறாங்க பாருங்கள். ஒரு பெண், பார்ப்பன பெண், அவர் என்ன தொழில் துவங்குறாரு? மிட்டாஸ் ஆலை. வேறு ஏதாவது தொழில் பண்ணாங்களா? அப்போ எதில் போனால் லாபம்னு தெரியுது. ஜெகத் ரட்சகனும் டிஆர் பாலுவும் நடத்துகிற தொழிலில் திமுகவுக்கு பங்கு உண்டா இல்லையா? இந்த 2 கம்பெனிகளுக்கு சொந்தமான நிர்வாகம் தான் தமிழ்நாட்டில் இருக்க டாஸ்மாக் சரக்கு உற்பத்தி கம்பெனிகள். அதனால் அதை தடுத்தாலே, அரசு கையில் எடுத்தாலே இப்போது இருக்கிற விற்பனைக்கு சுமார் குறைந்தபட்சம் 3,00,000 கோடி கூடுதலாக கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பத்திரப்பதிவுத்துறையில் என்ன சொல்கிறாங்க? வழிகாட்டு மதிப்புன்னு ஒன்று போடுறான் அரசாங்கம். வழிகாட்டு மதிப்பு என்ன போகுது? அந்த பகுதியில் 5 கோடி ரூபா ஒரு நிலம் போச்சுன்னா இவன் 2 கோடி ரூபாய்க்கு வழிகாட்டு மதிப்பு போடுறான். 2 கோடி ரூபாய்க்கு கிடைக்கிற வருவாய்ங்கிறது மிக குறைவு அரசுக்கு. ஆனால் 5 கோடி ரூபாயை ஒசத்துனா மக்கள் எதிர்ப்பானான்னா எதிர்ப்பான். என்ன காரணத்தினால எதிர்ப்பான்? இதில் தொகை ஒசருதுங்கிறது இல்லை. 2 கோடி ரூபா வாங்குகிற ஒரு நிலத்துக்கு எவ்வளவு கமிஷன் வாங்குறானோ அந்த கமிஷன் இந்த 2 கோடி ரூபா நிலத்துக்கு கட்டுற வரியை விட கமிஷன் 50 மடங்கு கூடுதலாக கமிஷன் வாங்குறான். 1000 ரூபா 50 மடங்கு 100 மடங்கு கமிஷன் வாங்குறான். 1000 ரூபா கட்டணும்னா இவன் 1,00,000 ரூபா தனியாக கேட்பான் கமிஷன். இதுதான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த ஊழலை, லஞ்சத்தை தடுத்தா போதும். இப்போ இருக்கிற வழிகாட்டு மதிப்பை 5 கோடி ரூபாயை உயர்த்தலாம். அதன் மூலம் அரசுக்கு வருவாய் கூடுதலாக கிடைக்கும். அதன் மூலம் ஆண்டுக்கு 50,000 கோடியாவது கூடுதலாக கிடைக்கும். ஆனால் லஞ்சத்தை தடுத்தா பெருத்த லாபம் கிடைக்கும் மக்களுக்கு. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. 1.25 சென்ட்னா 400 சதுரடிக்கே குறைவான அளவு. 400 சதுரடிக்கு குறைவான அளவு ஒரு நிலத்தை, ஒரு மனையை ஒரு நகராட்சியில் ஒரு தந்தை அவருடைய மகளுக்கு தனது நிலத்தை தருகிறார், பட்டா போட்டு தர்றார். அதுக்கு எவ்வளோ கமிஷன் கட்டணம்னு பார்த்தா ஒரு 1000 ரூபாய் தான். ஆனால் அந்த 1.25 சென்ட் இடத்துக்கு அவர் கொடுத்துருக்க கமிஷன் மட்டும் 1.25 லட்சம் ரூபாய். இப்போ இங்கே லஞ்சம் எவ்வளவு தூரம் உச்சிக்கு 100 மடங்கு 125 மடங்கு அதிகம். கட்டணத்தை விட அரசாங்கத்துக்கு அவங்க கட்டின தொகை ஒரு 1000 ரூபாய். ஆனால் லஞ்சமாக கொடுத்தது மட்டும் 1.25 லட்சம். இது மிகப்பெரிய மோசடியெல்லாம் இந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இந்த பத்திரப்பதிவுத்துறை ரொம்ப உச்சியில் இருக்குது. ஆயத்தீர்வைக்கு அடுத்தது மிகப்பெரிய ஊழல் துறையாக பத்திரப்பதிவுத்துறை, லஞ்ச ஊழல் துறையாக இருக்குது. லஞ்சத்தை தடுத்தால் மக்கள் பெரிய அளவு பயன்படுவான். கட்டணம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. 5 கோடி ரூபாய் சொத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பணத்தை கட்டணுன்னா கூட கட்டிடுவான். அது என்ன சின்ன தொகை தான். ஆனால் இவன் கொடுக்குற சைடு கிஃப்ட்டு தான் பெரிய தொகை. அடுத்தது பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை. அது நம்ம ஆதவ அர்ஜுனா கையில் வச்சுருக்காரு. நல்ல நேர்மையான மனிதர், நான் முழுசாக நம்புகிறேன். காரணம் அவர்கிட்ட வரம்பு மீறி சொத்து இருக்குது. இருக்கிற பணத்தை வெள்ளையாக்குறதே கஷ்டம். அதோட அவர் கொஞ்சம் நல்ல மனிதரும் கூட. அதனால் அவரெல்லாம் சில பேர் தெலுங்கு அம்மா, எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை. ஏன்னா அவர் தமிழச்சியை கல்யாணம் பண்ணவர். ரெட்டி சமூகம், மற்ற சமூகத்தை விட ரெட்டி சமூகம் தமிழர்களாகவே வாழக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் இருக்க ரெட்டிகளை சொல்கிறேன். அதனால் அவர் நினச்சா தமிழ்நாட்டை மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. தேவையில்லாத புகாரெல்லாம் பல பேர் பேசுகிறான் அவர் மேலே. அது தேவையற்றது. அதுக்கு தனியாக ஒரு காணொலி வெளியிடுவோம். இப்போதைக்கு அந்த பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறைக்கு அரசாங்கம் 20,000 கோடி ஒதுக்குது. அதில் 2,500 கோடி ரூபா அதிகபட்சமாக செலவு பண்ணால் பெரிய விஷயம். ஏன்னா பாதி வேலை செய்யாமலே பில் எடுத்துருவான்.
அடுத்த பாதி 2500 கோடி ரூபாங்கிறது மிக அதிகபட்ச செலவு, அவ்வளோதான் செய்வான். அந்த துறையில் மட்டும், பொதுப்பணித்துறையில் மட்டும் 5 வருஷத்தில் லட்சம் கோடிக்கு மேலே சம்பாதிக்கலாம். அவ்வளோ பெருத்த ஊழல் நிறைந்த துறை அது. நான் உங்களுக்கு மரிய வில்சனுக்கு தர்ற ஒரு வேண்டுகோள், முதல் தவணையாக ஒரு 20% வேலையாவது அரசாங்கமே செய்யணும். அதாவது அரசாங்கமே பணியாளர்களை நியமித்து, சாலை பணியாளர்களை நியமித்து, கருவிகளை, சாலை பணிகளுக்கு தேவையான கருவிகளை பெற்று வாங்கி அரசாங்கமே நேரடியாக செஞ்சால், அதாவது 20%னா 4000 கோடி. 4000 கோடிக்கு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டினுடைய சாலையை விட 2 மடங்கு சிறப்பாக செய்ய முடியும். அதை விடவும் கூட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். அவ்வளோ ஊழல் அந்த நெடுஞ்சாலைத்துறை. பொதுப்பணித்துறை தாறுமாறாக ரேட்டை போட்டு எடுக்கிறாங்க கட்டணம் கட்டுறதுக்கான தொகை அவங்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுத்து. அதில் போய் ரொம்ப ஸ்டிக்காக பார்த்தா எந்த கட்டணமும், அரசாங்க கட்டணம் 20 வருஷத்தை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கட்டின உடனே இடிஞ்சு விழுகிற வாய்ப்புகளும் அதிகம். இதெல்லாம் தடுக்கணும்னா ஆதவ அர்ஜுனா போய் ஒரு இன்ஜினியராக பார்த்து, ஒரு அதிகாரியாக பார்த்து சாட்டையை சொல்லட்ட முடியாது. சட்டம் தான் வேணும். ஊழலுக்கு எதிரான சட்டம், மிக வலிமையான சட்டம், தேவைப்பட்டால் தூக்கு தண்டனை கூட வழங்க வேண்டும் மிக அதிக ஊழல் செய்தவர்கள் மீது என்று சொல்லி, அடுத்ததா போக்குவரத்து துறை, ஆர்டிஓ. போக்குவரத்து துறை லாரி, பஸ்ஸு, காரு, பைக்கு எது பதிவு பண்ண போனாலும் பதிவு பண்ணுற கட்டத்தை விட 10 மடங்கு கூடுதலாக அவன் வாங்குறாங்கிறது தான் யதார்த்தம். பதிவு பண்ணுற கட்டணம் குறைவு தான், ஆனால் 10 மடங்கு கூடுதலாக வாங்குறான். டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போனால் லைசன்ஸு தொகை மிக குறைச்ச. உனக்கு அவன்கிட்ட சாமானியமாக எடுக்க முடியாது. நேரடியாக போய் அந்த ஏஜென்ட் மூலிமா காசு கொடுத்து போனால் மட்டும்தான் அவன் வண்டி ஓட்டினாலும் ஓட்டாட்டியும், ஓட்டி காட்டினாலும் காட்டாட்டியும் லைசன்ஸ் எடுக்கலாம். அவ்வளவு மோசமான துறை. என்னை கேட்டால் அதில் கட்டணத்தை இன்னும் ஒரு 2 மடங்கு கூட்டி லஞ்சத்தை தடுத்தா போதும், அரசுக்கு பெருத்த வருவாய் கிடைக்கும். மக்கள் வருத்தப்பட மாட்டான். காரணம், இவன் கிம்பளமாக வாங்குறது, லஞ்சமாக வாங்குறது மட்டும் பெருந்தொகை. அதை தடுத்தாலே அவன் மக்கள் மகிழ்ச்சி ஆயிடுவான். அரசாங்கத்துக்கு 3 மடங்கு வருவாய் கிடைக்கும். அடுத்தது கனிம வளத்துறை. கனிம வளத்துறைன்னா நீர்வளத்துறை, கனிம வளத்துறை, இதெல்லாம் கடந்த ஆட்சியில் ஐயா துரைமுருகன் கையில் வச்சுருந்தார். நாட்டில் நான் பார்த்த ஆறுகள்லாம் எங்கள் பக்கத்தில் ஒரு ஆறு ஒன்று போகும். அகலம் மட்டுமே 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். கொள்ளிடம் அகலம் மட்டுமே, அந்த இடத்துல வளைகிற இடத்துல. எனக்கு தெரிஞ்ச மணல் ஒரு 100 அடி 150 அடி உசரமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு ராஜஸ்தான் பாலைவனத்தையே இங்கே காட்டலாம். அப்படி இருந்த ஒரு மணல் பிரதேசத்தை 89ல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக ஆரம்பித்தான் முதல்ல மணல் குவாரின்ட்டு. 2 பேரும் கூட்டணியிலே இருந்தான். திமுகனா அதிமுகணும். இவன் அடிக்கிறதுல அவனுக்கு பங்கு உண்டு, அவன் அடிக்கிறதுல இவனுக்கு பங்கு உண்டு. ஏன்னா ஒருத்தனை ஏற்றா 2 பேருமே எடுக்க முடியாது மணலை. மணல் குவாரியை ஏலெடுத்து எதிர்க்க 2 பேரும் பங்கிட்டு கொண்டு இந்த தமிழ்நாடு முழுக்க வானுயர்ந்த கட்டடம் கட்டியிருந்தா கூட அவ்வளோ மணல் ஆயிருக்காது, முடிஞ்சிருக்காது. அவ்வளவு மணலையும் கொண்டு போய் கர்நாடகா, கேரளா, வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி விற்றாம பாருங்க இந்த திமுக அதிமுகணும். அது இப்போ எல்லாம் திமுகவிலே இருக்கான் எல்லா பேரும். இந்த ஓபிஎஸ்னு ஒருத்தர் மிகப்பெரிய மணல் மாஃபியா, அவர் தான் அதில் முக்கிய பங்கெடுத்தவர். திமுகவில் மந்திரிகள் பட்டு மோசமான முறைகேடு. இன்றைக்கும் அந்த முறைகேடு தொடருது. மலைகளை ஃபுல்லாக அறுத்து விற்கிறான். அதுக்குள்ள இழப்பீடை கூட அரசாங்கத்துக்கு தரலை. அதனால் அதை ஒழுங்குபடுத்தினாலே கட்டணத்தை 2 மடங்கு ஆக்கினாலும் 3 மடங்கு ஆக்கினாலும் மக்களுக்கு ஒன்றும் இழப்பு வராது. அதில் ஏற்படுற விதிமீறல், கொள்ளையை தடுத்தா போதும். அரசாங்கத்துக்கு ஒரு பெருத்த வருவாய் உள்ள தொழில் கனிம வளத்துறை. அடுத்தது வருவாய்த்துறை. வருவாய்த்துறை பற்றி சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பலமாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடையில வந்த ஒரு செய்தி, ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஒரு உதவியாளர், ஊராட்சி உதவியாளர்
அதாவது விவோவுக்கு கீழே பணியாற்றக்கூடிய உதவியாளர், அவர் வருமானத்துக்கு அதிகமாக 167 கோடி ரூபா வச்சிருந்ததா கைது செய்யப்பட்டார். ஒரு ஊராட்சி உதவியாளர், அவன்கிட்ட இவ்வளோ பணம்னா இப்போ விவோட்ட எவ்வளோ பணம்? குறைச்சலாக 200 கோடி லாபம் கிடைக்கும் விவோ போஸ்டிங்கில். அதுவும் மாநகர பகுதிகளை ஒட்டினா ஒரு 1000 கோடி கூட கிடைக்கலாம். ஆர்ஐ 500 கோடிக்கு மேலே வருவாய் ஈட்டலாம். தாசில்தார் 2000 கோடி 3000 கோடி பொருள் ஈட்டலாம். அவ்வளோ வருவாய் உள்ள கொளுத்த லஞ்சம் ஊழல். மக்கள் ஒரு 10 லட்ச ரூபா வரி கட்டணும்னா நீங்கள் ஏங்க அவ்வளோ கட்டுறீங்க? நீங்கள் 1 லட்ச ரூபாய் கட்டுங்க, 9 லட்சத்தில் எனக்கு பாதி கொடுங்க, எனக்கு எதாவது கொடுங்க சொல்லி வாங்கிட்டு போயிடுவான். அது வாங்குறதுல ஆர்ஐக்கு கொடுக்கணும், தாசில்தாருக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவன் கண்டுக்காமல் இருப்பான். நாட்டுக்கு வர வருவாயை மொத்தமாக தடுக்கிறது மிகப்பெரிய லஞ்ச ஊழலுக்கான அடித்தளமாக மிக நீண்ட காலமாக இருக்கிறது இந்த வருவாய்த்துறை. ஆக லஞ்ச ஊழலை தடுக்கிறதுக்கு மிக வலிமையான சட்டத்தை போட்டால் இந்த துறையில் மட்டும் மிக குறைச்சலாக ஒரு 20,000 கோடியாவது வருவாய் கிடைக்கும். நான் பட்ஜெட்டினுடைய தொகை உசரம். அடுத்ததா மின்சாரத்துறை. மின்சாரத்துறை 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. எப்படிடா போச்சு? மின்சாரத்துறை மந்திரி முழுக்க 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து சேர்க்குறான் 5 வருஷத்தில். ஆனால் மின்சாரத்துறை மட்டும் 2.5 லட்சம் கோடி கடனில் போகுது. கடன் வாங்கி திருடுறான். நிலக்கரியே வாங்காமல் வாங்கினதா கணக்கு போடுறான். அதானின்னு மோடியோட நண்பர் அதானி, வட இந்திய அதானி நிறுவனம், அவன் தரம் குறைஞ்ச நிலக்கரியை கொண்டு வந்து விற்று தமிழ்நாட்டுக்கு விற்று சுமார் 3000 கோடிக்கு மேலே கூடுதல் தொகையை வாங்கிட்டு போயிட்டாங்கிறது புகார். இந்த அறப்போர் இயக்கம்லாம் எவ்வளவோ மல்லு கட்டுறாங்க, ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி வரைக்கும் வழக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. அது வழக்கு தொடரலை. இடையில் 5 வருஷம் ஸ்டாலின் இருந்தார். அவர் என்ன உத்தம புத்திரரா நடவடிக்கை எடுக்க? எல்லாம் களவாணி தானே, கூட்டு களவாணி. அதனால் அது மேலே நடவடிக்கை எடுக்கலை. நிலக்கரி வாங்காமலே வாங்கினதா கணக்கு காட்டுறான். அப்படி இருக்கிற நிலக்கரி ஸ்டாக் இல்லைன்னு காட்டுறதுக்கு லேசாக தீயை பற்ற வச்சிடுறான். மொத்த நிலக்கரி எரிஞ்சு போச்சுன்னு கணக்கு காட்டுறான். இப்போ சமீபத்தில் கூட இந்த ஆட்சி முடிகிற நேரத்தில் ஒரு தீப்பற்றல் எரிஞ்சுது. அவ்வளவு மோசமான ஒரு ஊழல் துறை. மின்சாரத்துறை மந்திரிகள் 5 வருஷத்தில் 1 லட்சம் கோடிக்கு மேலே ஒசறான். அதை ஒழுங்குபடுத்தினா அதில் இருக்க லீக்கேஜா அல்லது காட்டாற்று வெள்ளமா, அதை தடுத்தாலே இந்த 2.5 லட்சம் கோடி கடல்லேருந்து மீளலாம். மின்சாரத்துறை அபாரமாக ஒசரம். இந்த கொள்ளை கூட்டமான சில நிறுவனங்களிடமிருந்து சகட்டு மேனிக்கு விலை கொடுத்து வாங்குவதை, காற்றாலை மின்சாரத்தை வாங்குவதை நிறுத்திவிட்டு அரசே காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலும், மின்சாரத்தை நேரடியாக சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதிலும் அரசே கவனம் செலுத்தினால் 2 ரூபாய்க்கு மீட்டர் விற்றாலே லாபம் கிடைக்கும் என்று சொல்லி, அடுத்தது ஊரக வளர்ச்சித்துறை. ஊரக வளர்ச்சித்துறை ரூரல் டெவலப்மெண்ட், ஆர்டிபிஆர்னு கூட சொல்லுவாங்க, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து யூனியன். அந்த துறை மக்களோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிற ஒரு துறை, மிகப்பெரிய துறை. வட இந்தியாவில் தாவூத் இப்ராஹிம் இருந்தான், அவனை தான் டி கேங்கும்பாங்க. இந்த ஆதி கேங், ரூரல் டெவலப்மெண்ட் கேங்கு உலகப்பெரிய கேங் சொல்லலாம். உலகத்திலே இவ்வளவு மோசமான ஒரு ஊழல் கேங்கு வேற எங்கேயாச்சும் இருக்குமானா இல்லை. மக்களுக்கான திட்டங்கள் அத்தனை போய் சேர்ற இடம் இந்த ஊரக வளர்ச்சித்துறை மூலிமா தான். அவ்வளவு பெருத்த ஊழல். 100 நாள் வேலை திட்டம் என்ன ஆச்சு? ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 350 ரூபா சம்பளம், 100 நாளைக்கு 35,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். வாங்கினவங்க எத்தனை பேர்? 5,000 ரூபாயை தொட்டவங்க ஏதாவது விரலை விட்டு எண்ணிடலாம். 2000 3000தோட 2 வாரம் 3 வாரத்தோட வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் அத்தனை பேருக்கு 100 நாளைக்கான பணத்தை சம்மந்தப்பட்ட ஊராட்சி தலைவரும் அதிகாரிகளும் சுருட்டிட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடியே 5,000 ரூபா வாங்குவான் அந்த பாலிடெக்னிக் படித்த ஓவர்சியர். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நானும் மன்மோகன் சிங் வரைக்கும் எவ்வளோ மல்லு கட்டி பார்த்தேன். கலைஞர்கிட்டலாம் போய் மனு கொடுத்தேன். ஏன் பிரச்சனை மட்டும் தீர்ந்துச்சு, அந்த பிரச்சனை தெரியல. இன்னைக்கு 10,000 ரூபா வாங்குறான். அதே மாதிரி பிடிஓ 10,000 ரூபா வாங்குறான் வாரத்துக்கு. இது
ஒரு பிடிஓ 10,000 ரூபா வாங்கினா 4 வாரத்துக்கு 40,000 ரூபா. நான் வேலை பார்த்த மயிலாடுதுறை பஞ்சாயத்து யூனியனில் மட்டும் 54 ஊராட்சி 21,60,000 ரூபா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும். இன்னும் வீடு கட்டு திட்டம் முழு மோசடி திட்டம், 85% ஊழல், 80% வீடு போலி. எத்தனை முறை பத்திரிகையில் வருது. நடவடிக்கை பூஜ்ஜியமாக தான் இருக்குது. மனு கொடுப்பான், வீடு கட்டுறதுக்கு இவனே கூப்பிடுவான், வா 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 வா. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கூப்பிடுவான். வெளிநாட்டு போயிட்டு வந்தோன்னே வீட்டுக்கு நீ லோன் அது போடு, நான் வீடு தரேன், அரசாங்கம் 3 லட்ச ரூபா பணம் கொடுக்குமா. உடனே அவனு கொண்டு வந்து மனு போடுவான். எல்லாத்தையும் ஆதார் அட்டை, அந்த அட்டை, இந்த அட்டை, அத்தனை அட்டையும் இணைச்சி கொண்டு வந்து போடுவான். அப்புறம் வீட்டுக்கு அப்ரூவல் வாங்க போவான். அப்ரூவல் வாங்க போனால் அதுக்கு ஒரு பெரிய பல்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் பிரசிடெண்ட் அப்ரூவல் கொடுப்பான். இத்தனையும் வாங்கினதுக்கப்புறம் இப்படியே அலைவான் 2 வருஷத்துக்கு. பிரசிடெண்ட்டு வந்துருச்சா, வரியா வரியா, நான் வந்தால் சொல்கிறேன், முதல்ல வா போடு போடுங்கிறவன் வருதும்பான். நிதி வர்றப்பெல்லாம் வருதும்பான். பட்ஜெட்டு அன்மா அடுத்த வருஷம் பட்ஜெட் தான்பான். இப்படியே 2-3 வருஷத்துக்கு அலைஞ்சிவிட்டு அவன் வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தை வச்சு வீட்டை கட்டிடுவான். வீட்டை கட்டினதுக்கப்புறம் இவன் பில்லு எடுத்துகிட்டு விடுவான். ஒரு 20% பேருக்கு தான் ஒரிஜினலாக வீடு கொடுக்குறான். அதுக்கு 30,000 ரூபா முன்பணம் கொடுத்தா தான் வீடே ஒதுக்குவான். ஒரு 3 தவணையாக பில்லு, ஃபேஸ் மட்டம், ரூப் மட்டம், ஃபினிஷிங் லெவல் 3 பில்லு கொடுப்பான். 3க்கும் பெரிய அமௌண்ட்டு லஞ்சம் கொடுத்தா தான் கொடுப்பான். அதுலேயே பாதி பேர் பாதி வாங்கிட்டு பாதியை விட்டுருவான், இவன்ட்டு அலைஞ்சி மாளாதுன்ட்டு. அவ்வளவு ஒரு மோசடியான துறை ஊரக வளர்ச்சித்துறை. என்ன காரணம்? ஊரக வளர்ச்சித்துறையில் லஞ்சத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் இல்லை. லஞ்சம் வாங்குறவன நீ தூக்கில் போடணியா. விஜய் அவர்களே, வில்சன் அவர்களே, நீங்கள் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி எந்த பயனும் இல்லை. திட்டத்தை முதல்ல நிப்பாட்டுங்க. முதல்ல ஊழலை தடுக்கிறதுக்கு வலிமையான சட்டம் கொண்டு வாங்க. சட்டத்தை திருத்துங்கள், அதுவரை திட்டத்தை நிறுத்துங்கள். 2 வருஷத்துக்கு பட்ஜெட் போடாமல் இருந்தால் கூட இன்னும் நாடு அழிஞ்சு விடாது. ஆனால் இந்த லீக்கேஜா வெள்ளமா கடலா? ஊழல் கடல் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இது லீக்கேஜ் இல்லை, ஊழல் வெள்ளம் இல்லை, கடல், ஊழல் கடல். இங்கே லீக்கேஜ்னு அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவு மோசடியான ஒரு துறையா ஊரக வளர்ச்சித்துறை இருக்குது. இந்த ஓவர்சியர் அவன் மாதத்துக்கு 4 லட்ச ரூபா வாங்குறான். வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குறான் பாருங்கம்மா. அதை எண்ணில் அவனுக்கு ரோடு போடுற திட்டம் அவன்கிட்ட தான் இருக்குது. ஊராட்சி சாலைகள், பள்ளி கட்டிடங்கள், குளங்கள், அது ரீட்டைன் வால் கட்டுவான். நல்லா அகலமாக 4 அடி அகலத்துக்கு கீழே அது போட்டிருப்பான் அஸ்திவாரம். சைடில் மட்டும்தான் 2 ஒரு கல் வரும். மையத்தில் முழுக்க வெறும் பாறை, அங்கே இருக்கிற மண்ணியே அள்ளி வச்சு மேலே கொண்டு வந்து கட்டி பூசி விட்டுட்டு போயிடுவான். அது 1 வருஷம் கழிச்சு அப்படியே சரிஞ்சுன்னா சரியாச்சு, தண்ணியில் போயிடும். இப்படி தான் ஊரக வளர்ச்சித்துறை. அதை தடுக்கிறதுக்கு விஜய் என்ன செய்ய போகிறாரு? ஒரு பிடிஓவை பிடிச்சா 1000 கோடி ரூபா கைப்பற்றலாம். ஒரு பிடிஓவை பிடிச்சா அவ்வளோ பணத்தை அவன் கையில் வச்சுருக்கான். வருவாய்த்துறையில் ஒருத்தன் மாட்டினான், பெங்களூரில். அவன்கிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வருவாய்க்கு அதிகமான சொத்து இருந்துச்சு. நகை, பணம், சொத்து மதிப்பு. அவனுக்கு வயசு 42 வயசில் அவனுக்கு 1000 கோடி ரூபா சொத்துனா அப்போ தான் நல்லா வளர்ந்து மேலே வந்துருப்பான், டெக்னிக்கல்லாம் கற்று. அடுத்த 18 வருஷத்தில் எப்படியும் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளார 3000 கோடி ஆக்கியிருப்பான். இதுதான் தன் நாடு முழுக்க நடக்குது, தமிழ்நாட்டிலையும் அதான் நடக்குது. இந்த ஒரு பிடிஓ நான் சவாலாக சொல்கிறேன். 1000 கோடிக்கு கம்மியாக இல்லை, 950 கோடி தான் கிடச்சிருந்துன்னு சொன்னால் கூட நான் இந்த நாட்டை விட்டே வெளில போயிடுறேன். அவ்வளோ ஊழல் பெருவழிகள். 2 பிடிஓவை பிடிச்சா போதும் 2000 கோடி ரூபா கிடைக்கும். 3 சந்திராயன் விடலாம். சந்திராயனுக்கு ஆகிற செலவு 650 கோடி ரூபா. சந்திராயன் விடுறதெல்லாம் இங்கே சில மூதேவிங்க எதுக்குறான். அது எப்படி ஏழை நாட்டில் சந்திராயன் விடலாம்? இங்கே ஊழல் நடக்கிறது, அதை பற்றி பேச மாட்டேங்கிறான் எவனும். அடுத்ததா சுகாதாரத்துறை உலகத்துக்கே மருந்து சப்ளை நாம தான் பண்ணுறோம். அதில் நடக்கிற அட்டகாசம். சுகாதாரத்துறையில் மந்திரியாக இருந்தவன் தான் அந்த விஜயபாஸ்கர். ஊழலுக்கெல்லாம் அது
பறவைகளுக்கு ஒரு சரணாலயம் இருக்கிற மாதிரி ஊழலுக்கெல்லாம் ஒரு சரணாலயம் நம்ம திமுக. இப்போ அதில் இணையறதுக்கு தான் நிற்கிறான் செய்தி. சுகாதாரத்துறையில் ஏற்கனவே இருந்து காசு பார்த்தவன் தான் அந்த பொன்முடி. கொளுத்த காசு சுகாதாரத்துறை. இப்போ இருந்த கடந்த 5 வருஷமா மா சுப்பிரமணியம் இருந்தார். ஆனால் வெளியே தெரியல, எவனுமே பேச மாட்டேங்கிறான். கொளுத்த காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு துறையில் சுகாதாரத்துறை. அவ்வளவு மருந்து மாத்திரை வாங்கினதான் கணக்கு காட்டி திருடிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லைங்க, பிரதமர் மெடிக்கல் இருக்குது, அங்கே போங்க 90% தள்ளுபடிங்கிறான். அதாவது 1000 ரூபா மாத்திரை 100 ரூபாய்க்கு தரேங்கிறான். இன்னொன்று மெட்டால்னு ஒன்று இருக்குது, எல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன், ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன். 80% தள்ளுபடி தரேங்கிறான். 80%ன்னா எவ்வளவு? 1000 ரூபா மாத்திரை 200 ரூபாய்க்கு தரேங்கிறான். அதே மாத்திரை வேற ஒரு கடையில் 1000 ரூபாய்க்கே விற்கிறான். அப்போ இவன் இந்த மாத்திரையை என்ன விலைக்கு தயார் பண்ணியிருப்பான்? 100 ரூபாய்க்கு பிரதமர் மெடிக்கலில் விற்கிறான்னா எப்படி அந்த கம்பெனி 20 ரூபாய்க்கு தான் தயார் பண்ணியிருப்பான். 20 ரூபாய்க்கு தயார் பண்ணி இந்த 1000 ரூபாய்க்கு ரேட்டு போட்டு வச்சுருக்கான். அதை 900 ரூபாய்க்கு விற்கிறான் அந்த பிரதமர் கம்பெனி. ஆனால் தனியார் அதே 20 ரூபா மாத்திரையை அந்த கம்பெனிக்காரன்ட்ட 100 ரூபாய்க்கு வாங்கினதாக கூட வச்சுப்போம், 900 ரூபா லாபம் சம்பாதிக்கிறான். இதுதான் தமிழ்நாடு. சுகாதாரத்துறைன்னா அவ்வளவு மோசடியான துறை. ரத்த பரிசோதனை ஒன்று கலந்துருக்கானோ, நான் அது இளமையிலே கேட்டிருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரத்த பரிசோதனை பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்க்க போயிருந்தேன். இப்போ மாதிரிலாம் ரத்த பரிசோதனை படிச்சுட்டு வந்தவங்களாம் கிடையாது. டாக்டரே ட்ரைனிங் கொடுத்து ஒரு 3ஆவது மாடியில் உட்காந்துருந்தான். திடீர்னு என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, யாரோ பார்க்கணுன்னு சொன்னாருன்னு போனால் கடைசியில் கூட படித்தவன் நண்பர். அப்போ தான் அவன் சொன்னான், அப்போல்லாம் ஒரு ரத்த பரிசோதனை ஏதாவது காய்ச்சல் கழிச்சல்னா 60 ரூபா. 60 ரூபாயில் 15 ரூபா அவனுக்கு ரத்த பரிசோதனை பண்ணுறவனுக்கு டாக்டர் சொல்லி கொடுத்து வச்சுருக்காரு. அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து பரிசோதனை பண்ணுறவனுக்கு 15 ரூபா, டாக்டருக்கு 45 ரூபா. அன்னைக்கு டாக்டர் ஃபீஸு 10 ரூபா தான் இருந்துச்சு. 10 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் பார்ப்பாங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி. 12 ரூபாய்க்கு பெரிய டாக்டராக இருப்பான், 13 ரூபாய்க்கு இன்னும் பெரிய டாக்டராக இருப்பான். அதான் டாக்டரோட ஃபீஸு. ஆனால் ரத்த பரிசோதனை ஒன்று பண்ணால் அவனுக்கு 45 ரூபா கமிஷன். இன்றைக்கும் அதில் பெருத்த கொள்ளை. ஒரு சுகர் பேஷண்ட் ஹெச்பிஎன்சியா பண்ணணும்னா நான் தனியாரில் 500 ரூபா வாங்குகிறான். 500 ரூபா 550 ரூபா. அதுவே நம்ம மத்திய அரசு நடத்துகிற ஒரு துறை, இந்த தாம்பரத்தில் ஒரு சித்த மருத்துவத்துறை வச்சுருக்கான், அங்கேயும் எடுக்கிறான். அவன் என்ன எடுக்கிறான்? 80 ரூபாய்க்கு எடுக்கிறான். ஒரு தைராய்டு டெஸ்ட்டு வெளியில் போனோம்னா 400 ரூபா 500 ரூபா, 500 550 போடுறான். அதுக்கும் ப்ரைவேட்டில். அதே அரசாங்கத்தில் 80 ரூபாய்க்கு எடுக்கிறான். இங்கே அது அரசு துறையில். ஏன் 80 ரூபாய்க்கு என்ன ஏதாவது மானியம் கொடுக்குறானா? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இந்த திட்டத்தை இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு எவனும் தயாராக இல்லை. அப்போ ரத்த பரிசோதனை பண்ணுறதுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா அங்கே போகிறதுக்கு நம்ம வேலையை நிப்பாட்டிட்டு போகணும். ஒரு நாளைக்கு வேலையை நிப்பாட்டு. இப்போ நம்ம நினச்ச நேரம் ப்ரைவேட்டில் எடுக்கலாம், இவன்ட்ட எடுக்க முடியாது. அது அங்கே கியூ வச்சுருப்பான் கிலோமீட்டர் கணக்கில். இன்றைக்கி ஒரு நாள் இப்போ ஒரு பரிசோதனை பண்ணோம்னா ஒரு 3 மாதத்துக்காவது தொடர்ந்து அலையணும். அப்படி முடியாது. கமிஷன் கொடுத்தா தான் அந்த வரிசையில் முன்னாடி கொடுப்பான் டோக்கன். அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அது 26,000 கோடி ஒதுக்குனா திமுக ஆட்சியில். நம்ம KN நேரு மந்திரி. அதாவது 5 வருஷத்துக்கு 1,30,000 கோடி ரூபா நகர்ப்புற வளர்ச்சித்துறை. அதில் கொளுத்த காசு பார்த்தது இந்த KN நேரு தான். KN நேருவை விசாரணை நடத்தணும். 1000 கோடிக்கு மட்டும் அவன் மேலே புகார் பண்ணுறாங்க. பல லட்சம் கோடி சுருட்டிய ஒரு முதலை கடந்த 5 வருஷத்தில் மட்டுமே அந்த துறையில் லட்சம் கோடிக்கு சுருட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஊழல் துறை. அந்த தொகைக்கு சாலை போட்டோம்னா
அந்த தொகையை முறையாக பயன்படுத்தி ஊழலற்ற முறையில் நேர்மையான தரமான சாலையை போட்டால் அமெரிக்காவே பின்னுக்கு போகணும். அவ்வளவு தொகை அது. அமெரிக்காவுக்கு சமமாக சாலை வசதி இருக்கணும். அவ்வளவு மோசமாக ஊழல்துறை. லஞ்ச ஊழலை தடுக்காமல் திட்டங்களுக்கு நிதி ஒடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. சட்டத்தை திருத்துங்கள். அதுவரை திட்டத்தை நிறுத்துங்கள். ஒரு 2 வருஷம் பட்ஜெட் நிறுத்தி வைக்கிறதுனால ஒன்றும் பெரிய பஞ்சமாக பாதகம் நடந்துடாது. அடுத்ததா இப்படியே பேசிக்கிட்டே போகலாம். மகளிர் உரிமை தொகை விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார். கடந்த ஆட்சியில் 1,17,00,000 பேருக்கு மகளிர் தொகை ஒதுக்குனா 1000 ரூபாய் ஒதுக்கி கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டான். 2 மாதம் கொடுத்தா, 4 மாதம் கொடுத்தா, 6 மாதம் கொடுத்தா நிப்பாட்டான். சுமார் 40 லட்சம் பேருக்காவது நிப்பாட்டிருப்பான். நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் 40 லட்சம் பேருக்கு குறைச்சிட்டான், நிப்பாட்டான். நிப்பாட்டின தொகை எங்கே போச்சு? திமுக பைக்குள்ளார போச்சு, அதிகாரிங்க பைகளுக்கு போச்சு. மாதம் ஒன்றுக்கு 400 கோடி ரூபா வரும் 40 லட்சம் பேருக்கு பணத்தை. அதே மாதிரி அது ஆண்டுக்கு 4800 கோடி ரூபா ஃப்ராடு இன்னைக்கு விஜய் அறிவிச்சிருக்காரு. மிக அற்புதமான திட்டம். வில்சன் அவர்களே, மக்களுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த முதல் பட்ஜெட்லேயே மகளிருக்கான உதவித்தொகையை உடனே அறிவிக்கணும். 2500 ரூபாய். என்ன 2 கோடி பேருக்கு கொடுத்தா கூட ஒரு 60 கோடி ரூபா தான் வரும். 60,000 கோடி தான் வரும். இங்கே நடக்கிற ஊழல் ஆகிற லீக்கேஜெல்லாம் ஒப்பிட்டா அது ஒரு சுண்டைக்காய். அது பல பேருடைய வறுமையை போக்கும். எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான், பசி பட்டினியில் இருக்கான். நான் வளமையாக இருக்கிறவன் வேற, வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறவன் வேற, அவன்லாம் வேற. ஆனால் அவனும் அடைஞ்சிட்டு போகிறான். வறுமையில் உள்ளவனுக்கு வறுமையை நீக்கும். அதை வறுமை ஒழிப்பு திட்டம்னு மாற்றணும். மகளிர் உரிமை திட்டம்னு போடுறதை விட ஆண்களுக்கு வழங்கணும். பெண்கள் இல்லாத குடும்பங்களுக்கு ஆண்களுக்கு வழங்கணும் குடும்ப நிதியா. பெண்களுக்கு, ஆண்கள் இல்லாத குடும்பத்துக்கு பெண்களுக்கும் வழங்கணும். பல குடும்பங்கள் பிரிஞ்சு நிற்கிறான். பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு பல பேர் நோயாளிகளாக இருக்கிற ஆண்கள்லாம் இருக்கான். வேலை வித்துக்கே போக முடியாதவனுக்கெல்லாம், அவனுக்கெல்லாம் எந்த வாய்ப்பு சப்போர்ட்டும் இல்லை. இந்த உதவித்தொகை பெண்கள் இல்லைன்னா, அவன் வீட்டில் பெண்கள் இல்லைன்னா அவனுக்கு எந்த உதவித்தொகையும் கிடைக்காது. அதனால் அதை குடும்பத்துக்கு 2.25 கோடி குடும்பம் இருக்குது. அரசு ஊழியர்கள் 16 லட்சம் பேர் இருக்கான். அரசு ஊழியர்கள் செல்வந்தர்கள் இருக்கான். அவர்கள் நீங்களா 2 கோடி பேருக்கு கொடுத்தா கூட அது வறுமையை ஒழிக்கும். கொஞ்சம் நார்மல் மிடில் கிளாஸ் மக்களுக்கு அது வளர்ச்சிக்கு உதவும். அந்த திட்டத்தை உடனே நிறைவேற்றணும். அது மிக சிறந்த திட்டம் என்று சொல்லி அதை வறுமை ஒழிப்பு திட்டமாக அறிவிக்கணும். சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் 80 வருஷம் ஆனாலும் இன்னும் வறுமை நாட்டில் ஒழியல. ரேஷன் அரிசியில் பெருத்த ஊழல், 60% ஊழல். புழுத்தரிசியை தூக்கி முன்னாடி வச்சிடறான். எவனுமே வாங்குறதில்லை. கிட்டக்கு போய் 2 தடவை புழுத்தரிசி அங்கேயும் தூக்கிட்டு வரான்னு வச்சுங்க வீட்டுக்கு, ரேஷன் கடையிலேருந்து மூச்சு திணறி தூக்கிட்டு வந்து உள்ளார வச்சா ஒரே பூச்சி புழுவமாக போயிட்டு இருக்குது. இதை ஏன்டா தூக்கி சுமந்துட்டு மறுத்தடம் அவன் அரிசி வாங்குறதே நிப்பாட்டான் பல குடும்பம். 60% ஏமாற்று, 20% வெளியில் வாங்குது மார்க்கெட்டில். அது வாங்காமலே பில் எடுக்கிறான். பருப்பில் கிலோவுக்கு 40 ரூபா ஊழல், எண்ணெயில் கிலோவுக்கு 40-50 ஊழல், சர்க்கரையில் கிலோவுக்கு 10 ரூபா ஊழல். இப்படி அத்தனையிலையும் ஊழல். அதை தடுத்து நிறுத்தணும். ஊழலை தடுக்கணும். தரமான அரிசி கொடுக்க உத்தரவு போடணும். நீங்கள் அதுலேயும் டிஜிட்டல் தான். அந்த டிஜிட்டலில் எப்படி மோசடி நடக்குது கேட்கணும். அடுத்தது கல்வி கடன். கல்வி கடன்ங்கிறது யார் வாங்கினாங்க? இப்போ விவசாய கடன் தள்ளுபடின்னு விஜய் அறிவிச்சிருக்காரு. வரவேற்கத்தக்கது. விவசாய கடன் தான் அவன் 6 10 நிலம் வச்சுருக்கவன், வேலி கணக்கில் நிலம் வச்சுருக்கவனுக்கு தள்ளுபடி. கடன் வாங்கியிருக்கான், விவசாயம் பண்ணியிருக்கான், தள்ளுபடி. நியாயமான ஒன்று தான், ஒன்றும் மறுக்கலை. அதே மாதிரி ஸ்டாலின் கூட ஒரு கடன் தள்ளுபடி பண்ணார், நகைக்கடன். உங்கள் வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் அடைக்கடையில் வைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 5 பவுன் இந்த நகையை தள்ளுபடி பண்ணுவோம், 5 பவுன் வரைக்கும் சொன்னார். 5 பவுன் நகைக்கு அன்னைக்கு அடகு வச்சுருந்தா ஒரு 1.25 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க.
ஆட்சிக்கு வந்தோன்னு தள்ளுபடி பண்ணார். அது பெருத்த மோசடி. அது வேற 90% மோசடி. இந்த கட்சிக்கார பயில திருடிட்டான். சும்மாவே டப்பா வச்சு டப்பா வைக்காமலே கூட 1000 நகை 2000 நகைன்னு இவனோட வச்சு எடுத்துட்டான். ஒன்றும் இல்லைங்க, வேலூர் மாவட்டத்தில் ஒரு விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி, பெண் செக்ரட்டரி, அவ 500 கோடி ரூபா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருந்தா. எப்படி ஒரு விவசாய கூட்டுறவு வங்கியினுடைய செக்ரட்டரி, அதுவும் பெண் செக்ரட்டரி, 500 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்கானா? அவளுக்கு எப்படி வந்துச்சு பணம்? இதெல்லாம் மக்கள் யோசிக்கிறானா? ஊழலுக்கு எதிராக பேசினா ஒரு பாயிலும் பார்க்க மாட்டான். அறப்போர் இயக்கம் எவ்வளோ மல்லு கட்டி பார்க்குறான். அவன் 2 நாள் கழித்து பார்த்தோம்னா அப்போ தான் 200 பேர் பார்த்துருக்கான் அவனுடைய காணொலியை. ஏன்னா ஊழலுக்கு எதிரான விஷயங்களை பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. ஊழலை எதிர்க்க மக்கள் தயாராக இல்லை. அதனால தான் அவன் அடிச்சு வச்சிருக்கா 500 கோடி ரூபா. மக்களுக்கு கொடுத்த மானியம், விவசாயிகளுக்கு கொடுத்த மானியம், விவசாயிகளுக்கு வழங்கிய தள்ளுபடிகள் அத்தனை போய் சேர்ந்த இடம் இந்த செக்ரட்டரிங்க கீழே, அதுக்கு கீழே இருக்க அதிகாரிங்க, அது வங்கியினுடைய தலைவர் கட்சிக்காரனாக இருப்பான். அவன் உருவாக்கி விட்டான் ஏற்கனவே மெம்பர்ஷிப்பை. ஒரு வங்கிக்கு 20,000 பேர் வரைக்கும் இருப்பான். அதில் 5,000 பேர் கூட தொடர்பில் இருக்க மாட்டான் வங்கியோட. காரணம் என்ன? இவன் வங்கியினுடைய தலைவராக வரணும், சுரண்டணும், திருடணும். அதுக்கு இவன் கை காசை போட்டு உறுப்பினர்களை உருவாக்கி விட்டுருவான். அந்த உறுப்பினர் பேங்க் பக்கமே போக மாட்டான், வங்கி பக்கமே, கூட்டுறவு வங்கி பக்கமே. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இவன் வண்டியில் அழைச்சிட்டு போய் காசை கொடுத்து ஓட்டு போட சொல்லுவான். இதுதான் யதார்த்தம். அந்த ஓட்டு போடுற பார்ட்டிங்க இருக்கான் பாருங்க, புதுசாக சேர்ந்தவன், வங்கி பக்கமே வராதவன், அவன் பேரில் கடனை வாங்கினதா கணக்கு காட்டி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி விஜயோட திட்டத்தை மொத்தமாக சுருட்டுறவன் வங்கி செக்ரட்டரி தான். விஜய் அவர்கள் இதில் கவனம் செலுத்தணும். இந்த கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலை? ஸ்டாலின்னு சொன்னார், செய்யலை. ஏன் செய்யலை? எதில் போட்டால், எந்த திட்டம் போட்டால் திருடலாங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய கணிப்பாக இருக்குது. விஜய் எப்படி நினைக்க மாட்டார், திருடணும் 5 பேர் 1 பைசா எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். அவருக்கு முதல்ல தலை வணங்கி நன்றி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்திய வரலாற்றில் காமராஜருக்கு பிறகு இந்த கடந்த 60 ஆண்டுகளில் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்காரு. 1 பைசா எனக்கு தேவையில்லைன்னு சொன்னீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஊழலை தடுக்க, ஊழலை செய்யவும் விட மாட்டேன் நான் சொல்லியிருக்கீங்க, அதுக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் ஊழலை தடுக்க என்ன செய்ய போகிறீங்க? சாட்டை எடுத்து மந்திரி அடிப்பீங்களா? மந்திரி போய் அங்கங்கே அதிகாரிங்க 4 பேர் அடிப்பாங்களா? சட்டம் வேணும். திருடுறவனுக்கு ஏன் அனுதாபம் காட்டுறீங்க? மொத்தத்தையும் திருடுறான். 150 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா உலகின் மிகப்பெரிய ஊழல் நாடு. உலக நாடுகள் மிக ஒரு தப்பான கணக்கெல்லாம் போடுறான். யார்? அந்த சோமாலியா நாட்டுக்காரன் உலகத்திலேயே முதல் ஊழல் நாடான். கேவலமாக இருக்குது அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கணக்கெடுப்பு. இந்தியா 100வது இடத்துல இருக்குதான் ஊழல்ல. யாராவது நம்புவீங்களா? 1.25 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு சோமாலியா. 50 லட்சம் பேர் வறுமையில், பசியில், பட்டினியில் செத்து போயிட்டான். அந்த நாட்டினுடைய பரப்பளவு தென்னிந்தியாவில் கேரளா மட்டும் நீக்கிட்டு கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் சதுர கிலோமீட்டராக இருக்கும். அவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட நாடு. வறுமையில் 50 லட்சம் பேர் செத்துட்டான். அவன் போய் எப்படா அவ்வளோ பெரிய ஊழல் நாடு, உலகத்திலே ஊழலில் 10, இவ்வளவு திருடுறானே, இவ்வளோ லீக்கேஜ் நடக்குது, கடல் அளவு கொள்ளை நடக்குது. கடந்த 5 வருஷத்தில் மட்டும் திமுகவுடைய தலைமை மந்திரிகள் மட்டுமே சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் திருடியிருக்கான், சொத்து சுருட்டியிருக்கான். உலக நாடுகள் முழுக்க கொண்டு போய் பதுக்கிட்டான். கண்டெய்னரில் பணத்தை அடுக்கி சுத்த விட்டுருக்கான். உள்ளூரில் பினாமிகள் பேரில் பணத்தை வச்சுருக்கான். அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த கணக்கெடுக்கிறவன் கண்ணில் படலை. அப்பாவி செத்து ஒழிஞ்சிட்டு இருக்கான் அவன் சோமாலியா. அவன் தான் ஊழலில் முதலிடமா. அதே மாதிரி இங்கே ஊழலுக்காகவே திட்டம் போட்டவர் ஸ்டாலின். கல்விக்கடன் வாங்கியிருக்காங்க. கல்விக்கடன் ரத்துன்னு சொன்ன ஸ்டாலின் பண்ணலை. எதில் லாபம் கிடைக்குன்னு போயிட்டு அதில் போயிட்டார். இதில் வந்து லாபம் கிடைக்காதுன்னு. இதில் என்ன நிலைமை? தலையை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்க ஆண் பெண் மாணவர்கள். அவன்கிட்ட சொத்து பத்து கிடையாது, வேற எதுவும் அடமானத்துக்கு நகை நட்டு கிடையாது. அவனுடைய அந்த மாணவர்களுடைய தலையை அடமானம் வச்சு 1.5 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. இதில் பெண்கள் நிலைமை ரொம்ப கொடுமை. வேலைக்கு அலைஞ்சா இப்படியே திரிஞ்ச வேண்டியதுதான். வேலைக்கு திரிஞ்சு அழுத்து போகிறதுக்குள்ளார கல்யாணம் மாப்பிள்ளை வரும், கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவான். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேலைக்கும் போக முடியாத சமயத்தில் கடனை அடைக்க முடியல. அவன் வட்டி 2 லட்சத்தை
5 லட்சமாக வசதிட்டான். நோட்டீஸ் அனுப்பி நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி. கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பவர்கள் மாணவர்கள். ஆண்களும் நிறையா இருக்கா, பெண்களும் பெரும்பகுதி இருக்காங்க கடனில். ஏன் அவன் கடனை உங்களால் தள்ளுபடி பண்ண முடியாதா? தலையை அடமானம் வச்சுட்டு மாட்டிட்டு நிற்கிறான், அவங்க கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. நிலம் வேலி கணக்கில் நிலம் வச்சுருக்கான் மிராசுதார், அவனுக்கு தள்ளுபடி. 5 பவுன் நகை வச்சுருக்கிறவங்க கொண்டு போய் அடமானம் வச்சா சேட்டு மட்டுமே 200 நகை வைக்கிறான். திமுக ஒன்றிய செயலாளர் 500 நகை பெட்டியை மட்டும் வச்சுட்டு மாட்டிக்கிட்டான் தென்காசியில். தமிழ்நாடு முழுக்க ஒரு இதுலேயும் வராதவன் பேர்லலாம் ஒரு 2000 நகையை வச்சு எடுத்தா மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு இந்த செக்ரட்டரிங்களும் எஸ்ஓ அதுக்கு மேலே தலைமைச் செயலகம் வரைக்கும் சுருட்டிட்டான். சம்மந்தப்பட்ட மந்திரிக்கு ஒரு 500 நகை ஒரு பேங்க்லேயும். இப்படி ஊழலுக்காக மட்டுமே சட்டம் போட்டால் திட்டம் போட்டால் என்ன நியாயம்? வில்சன் அவர்களே, நீங்கள் ஒரு கல்வி வள்ளல். உங்களுடைய மாமனார் எப்படியோ சம்பாதிச்சிருக்கலாம் எம்ஜிஆர் காலத்தில். ஆனால் எத்தனையோ பேர் சம்பாதிச்சான். வள்ளல்னு சொன்னால் நம்ம ஜேபிஆர் தான் சொல்லுவாங்க. ஒரு அவன் அங்கே போகிறவன் அத்தனை பேர் சாப்பிட்லாமா, அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் அவருடைய மருமகன். நீங்களும் அந்த கல்வி கடனை ரத்து செய்ய ஆவணம் செய்யணும், அதையும் அறிவிச்சிருக்காரு விஜய் என்று சொல்லி எதோ கடனெல்லாம் ரத்து பண்ணுறீங்க, கல்வி கடனை ரத்து பண்ணணும். அடுத்தது இன்னும் ஒரு திட்டத்தையும் பற்றி பேசிடுறேன். நிறைய பேசிகிட்டே போனால் போய்கிட்டே இருக்கும். சத்துணவு திட்டம் 90% ஊழல். யாரும் சத்துணவு சாப்பிட்றதே இல்லை. முட்டை மட்டும்தான், வாரத்துக்கு 2 முட்டை. முட்டையை மட்டும் வாங்குறதுக்கு எல்லோரும் கை தூக்குங்கன்னா கையெழுத்து போட்டுருவாங்க. சத்துணவு சாப்பிட்றதுக்கு யாரும் விரும்புறதில்லை மாணவர்கள். எல்லா இடத்துலையும் சத்துணவு திட்டம் இருக்குது. 2 முட்டையை மட்டும் கொடுத்துட்டு அரிசி பருப்பு எண்ணெய் சமையல் அத்தனையும் ஊழல். என்னை கேட்டால் சத்துணவு திட்டத்தை ரத்து பண்ணிடலாம். கிராமங்களில் மாணவர்களே வரல, 4 பசங்க 5 பசங்க கூட வரல. அதனால் சத்துணவு திட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் பல ஆயிரம் பேருக்கு லாபம் கிடைக்கும். அரசு மிக குறைந்தபட்சம் இந்த லீக்கேஜா பெருவெள்ளமா ஊழல் கடலா அதை தடுத்தா போதும். 8 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடலாம், 10 லட்சம் கோடியும் போடலாம். இதை விடவும் இன்னொரு திட்டம் இருக்குது பிரதமர் மோடிக்கு. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை அறிவித்தா போதும், ஒரே ஒரு உத்தரவு போட்டால் போதும். உலகத்திலேயே இந்தியா உலக வல்லரசு பொருளாதாரத்தில் ஒரு உத்தரவு மட்டும் போட்டால் போதும் என்று சொல்லி ஐயா வில்சன் அவர்கள் எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு பட்ஜெட் தயார் பண்ணோம். நீங்கள் படித்தவர், இன்னும் கீழ்மட்டத்தில் இருக்க பல விவகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ விவகாரங்களை நான் விட்டுருப்பேன், அப்புறமா நினச்சி பார்ப்பேன் இதெல்லாம் பேசாமல் விட்டோமேன்னு. ஏன்னா இதெல்லாம் எழுதி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒரு துறைன்னு சொன்னால் அந்த துறையில் என்னென்ன அட்டகாசம்லாம் நடக்குதுன்னு பெருசாக விரிவாக பேசலாம். ஒவ்வொரு துறையை பற்றி 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் அதெல்லாம் இந்த இடத்துல சரி வராது என்பதால் மிக சுருக்கமாக பேசி முடித்திருக்கிறேன். ஐயா வில்சன் அவர்களை மிகச்சிறந்த பட்ஜெட் அமைத்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன். இறைவன் அவருக்கு வல்லமையை தந்திட, நல்ல ஆற்றலை தந்திட, வாய்ப்புகளை தந்திட இறைவன் அவரை வாழ்த்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.